அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 24/5/2025 மே மாதம் 24ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி 10ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். குறள் 488. செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. தெளிவுரை பகைவரை கண்டால் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்பகைவருக்கு இறுதி காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே உருளும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சூரியன், புதன் அதே ரிஷபத்தில் விளிம்பில் இருக்கிறது. மிதுனத்தில் குரு விளிம்பில், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது விளிம்பாக, ராகு கும்பத்தில் விளிம்பாக இருக்கின்றது. சனி சுக்கிரன் சந்திரன் மீனத்தில். சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனை. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று சமையல் அறையில் இருந்து இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள், அல்லது சற்று முன் சமையல் அறையை விட்டு வெளியே வந்த நீங்கள், இன்று பிள்ளையார் கோவில் மற்றும் அம்மன் கோவில் செல்ல திட்டமிடுவீர்கள். இன்று தொலைதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு குடிபோவீர்கள் பலர். இன்று அடுத்த முறை குடிபோகும் வீடு நமது சொந்த வீடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் ஏற்படும். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இல்லாமல் இன்று நிறையவே தோன்றத்தான் செய்யும். ஆனாலும் பாருங்கள், சிலருக்கு கோடிக்கணக்கில் வீடு கட்டியும் அதில் வாழ முடியாத அமைப்பு கூட வரத்தானே செய்கிறது. ஜாதக கட்டம் சொல்லிவிடும் அத்தனை விஷயங்களையும். பெண்கள் உங்கள் கணவருக்காக உங்கள் அம்மாவோடு விவாதம் செய்யும் சூழல் ஏற்படும். என்று வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகம் சிலர் சந்திப்பீர்கள். என்று குடும்ப சூழல்: வெளிநாடு சென்று வேலை செய்ய உங்களுக்கு ஆசை இருக்க, இதோ இன்று பாருங்கள், உங்களை தேடி வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்து தருகிறேன், இவ்வளவு செலவாகும் என்று பணம் கேட்பார்கள். நீங்களும் தயாராகத்தான் வைத்திருப்பீர்கள். ஆசை யாரை விட்டது? ஆனால் அப்படி நீங்கள் கொடுக்கும் பணம் ஏமாற்றத்தில் தான் முடியும். சரியான நபராக தேர்ந்தெடுத்து சிறிது நாட்கள் கழித்து ஆராய்ந்து தருவது உசிதமானது. இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் விழித்துக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் வலியுறுத்துங்கள். கர்ப்பப்பை பிரச்சனை மற்றும் தாய்மை அடைவதில் சிக்கலும் உறவுகளில் ஒரு சிலருக்கு இருக்கும். அதை பற்றி ஆலோசனை கொடுப்பீர்கள். என்று பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை, சதா புலம்பலான வாழ்க்கை, உறவுகள் இருந்து பிரயோஜனம் என்ன என்றுதான் தோன்றும். கடந்து விடுங்கள், எல்லாம் சில நாட்கள்தான். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு இன்று குடும்ப வாழ்க்கை நிம்மதியின்மை இருக்கும். அதனால் யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து விடுங்கள். ஆனாலும் சிலருக்கு வாழ்க்கையே புரட்டி போடும் நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். குடும்ப வழக்குகளை சந்திக்கும் பிரச்சனைகளும் ஏற்படும். என்று கடன் கொடுத்து அதன் மூலம் வழக்கும் ஏற்படும். என்று பங்குச்சந்தைகளில் பணத்தை முதலீடு செய்வதை சிறிது நாட்கள் தள்ளி வைக்கலாம். குடும்பத்தில் தீ விபத்து, மின்கசிவினால் விபத்து ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் பெண்கள் சமையல் அறையில் பார்த்து கவனமாக வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும் இடங்களில் மன அழுத்தம் ஏற்படும். திருமணத்திற்கு அமைப்பு இருக்கும் பெண்களுக்கு இன்று அமையும் வரன் கணவருக்கு சற்று வயது அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வடக்கு திசையில் இருந்து வருவார்கள். மருத்துவம், பொறியியல் தொடர்பான பணியில் அவர்தம் குடும்பத்தில் இருப்பார்கள். உங்கள் வேலையை நீங்கள் நேசித்துதான் செய்கிறீர்கள். ஆனாலும் அதற்கான அங்கீகாரம் இல்லாமலும் உங்கள் திறமைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள் கூட தோற்பதும் இப்படியாக இருக்கிறது கோச்சார நிலவரம். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் பிரச்சனை, சளி தொந்தரவுகள் இருக்கும். வயிறு, சுவாசம், கண், சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சனை, மனம் சம்பந்தப்பட்ட குழப்பமும், பற்களை இரவில் கடித்தல், கனவுகளால் உளறுதல் போன்ற பயத்தினால் உண்டாகும் உடல் நல பிரச்சனைகளும் ஏற்படும். இன்று நீங்கள் அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், ஆடம்பரமான வீடுகள், தோட்டம், பெண்கள் கூடும் இடங்கள், திரையரங்கம், ஷோரூம், விளையாட்டு அரங்கம், கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ரமேஷ், நிஷா, அழகர்சாமி, ஸ்ரீனிவாசன், கீதாஞ்சலி, பாலசுப்ரமணி, எழில்குமரன், வடிவேல், ஜெயபால், ஹரிணி, கருணாகரன், ராஜேஸ்வரி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, முருங்கை, சேனைக்கிழங்கு, துவரை, வாழைக்காய், பீன்ஸ், மாங்காய், கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள்.
இன்று மஞ்சள், சிவப்பு, பச்சை மற்றும் பழுப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.